விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழகத்தில் அடுத்து அரியணை ஏறப்போவது யார்? தேர்தல் முடிவுகள் வெளியாகி 5 நாட்களை கடந்தும் நீடிக்கும் இழுபறி. தொடர்ந்து 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் விஜய். இன்னும் ஆளுநர் அர்லேகர் அழைப்பு விடுக்காததால் தொடரும் சிக்கல். பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் தாவேகாவுக்கு 2 எம்எல்ஏக்களே தேவை. 2 இடங்களுக்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் தாவேக. தாவேகா விவகாரத்தில் விசிகாவின் நிலைப்பாடு என்ன? இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பாரா திருமாவளவன்? அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு. நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று வன்னியரசு பதிவு. இன்னும் கிடைக்காத பெரும்பான்மை, அடுத்தடுத்து செய்ய வேண்டியது என்ன? தாவேகா நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபடும் விஜய். நள்ளிரவில் கடும் குற்றச்சாட்டுகளுடன் அடுத்தடுத்து இருமுறை ஆளுநரை சந்தித்த டிடிவி தினகரன். அமமுக எம்எல்ஏவின் பெயரில் போலியான ஆதரவு கடிதம் கொடுத்து தாவேகா மோசடியில் ஈடுபட்டதாக தாக்கு. ஆட்சிக்கு வரும் முன்பே இவ்வளவு மோசடிகளை செய்வதா? எல்லா ஆதரவு கடிதங்களையும் ஆராய வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தன் பெயரில் ஆளுநரிடம் தாவேகா போலி கடிதம் கொடுத்துள்ளதாக அமமுக எம்எல்ஏ காமராஜ் குற்றச்சாட்டு. இதுவரை தாவேகாவிலிருந்து யாரும் தன்னிடம் பேசவில்லை என்றும் விளக்கம். நேராக அட்வொகேட் ஜெனரல்ட்ட அழைச்சிட்டு போகிறோம். இது மாதிரி இருக்க என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்துக்கு கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துருவேன். இது நான் எழுதி கொடுத்தது. தங்களுக்கு ஆதரவாக அமமுக எம்எல்ஏ காமராஜ் கடிதம் எழுதியதாக கூறி வீடியோவை வெளியிட்டது தாவேகா. யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று கூறி டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி. இன்னும் பல ஆண்டுகளில் பார்க்காத தமிழகம் குதிரை பேரம் தற்போது நடப்பதாக திமுக எம்பி வில்சன் விமர்சனம். தமிழக அரசியலில் மாற்றத்தை தருவதாக அவர்கள் குறிப்பிட்டது இதைத்தானா என்றும் கேள்வி. சென்னையில் எடப்பாடி கே பழனிசாமியை சந்திக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள். அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை. நான்கு நாட்களுக்கு பிறகு சென்னை திரும்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியிலிருந்து பலத்த பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டனர். அதிமுக ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு கேட்டதாக சிபிஎம் பொதுச் செயலர் பேபி பேட்டி. பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவை ஆதரிக்க தாங்கள் விரும்பவில்லை என்றும் தகவல். DMK told us that they are in favor of supporting from outside an ADMK government, and other details there is no need to discuss with us. So DMK was fair enough to consult with us what DMK
wish to do. DMK wish that we to follow the approach of DMK. தாவேகாவுக்கு ஆதரவு, திமுகவுடன் உறவு என கம்யூனிஸ்ட் கட்சிகள் திட்டவட்டம். தாவேகாவுடன் கூட்டணி அல்ல என்றும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகவும் விளக்கம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். மக்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் பேட்டி. தமிழக மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சில முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள், நாங்கள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். ஆளுநரின் ஆட்சியை தடுக்கவே தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் பேட்டி. பாஜகவின் கொல்லைப்புற ஆட்சியை தடுக்கவே தாவேகாவுக்கு ஆதரவு என்றும் விளக்கம். கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எம்ஜிஆர் காலகட்டத்தை நினைவூட்டிய தமிழக அரசியல் சூழல். 1980 நெருக்கடியான சூழலில் எம்ஜிஆர் பக்கம் நின்ற கம்யூனிஸ்டுகள். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த விஜய். பரஸ்பரம் சால்வை அணிவித்து மரியாதை. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம். தாவேகாவினர் நீண்ட நேரம் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் காதர் மொய்தீன் அறிவிப்பு. புதிய ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் வேண்டுகோள். இது காலத்தின் கட்டாயம், ஜனநாயக கடமை என்றும் பதிவு. நெருக்கடி காலத்தில் ஒருவரை ஒருவர் கைவிட மாட்டோம். மம்தா ஸ்டாலினுடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் நிகழ்ச்சி. டெல்லி அரசியலிலும் காய் நகர்த்தும் திமுக. காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணிக்கு முயற்சியா? அகிலேஷ் யாதவின் ஆதரவு பதிவு. மேற்கு வங்க மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக இன்று பதவியேற்கிறார் சுவேந்து அதிகாரி. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. கேரளத்தில் பெரும்பான்மை இருந்தும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறும் காங்கிரஸ். முதல்வர் பதவிக்கான போட்டியில் கே.சி. வேணுகோபால், சதீசன் இடையே கடும் போட்டி. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. சென்னையில் இன்று மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனாம்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை.
கோடை காற்றில் சென்னை தேனாம்பேட்டையில் 100 ஆண்டு பழமையான மரம் சாய்ந்தது. மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய மாநகராட்சி ஊழியர்கள். திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு வரை கனமழை. சாலையில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கிய வாகனங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் நெல்லை மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை, பார்வையிட மட்டும் அனுமதி. தமிழகத்தில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட 17 மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவின் அடுத்த முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமனம். ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் செயல்படுவார் என அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.